100 பேர் கலந்து கொள்வார்களா அல்லது 150 பேர் கலந்து கொள்வார்களா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்த பொழுது, இல்லை இல்லை, குறைந்தபட்சம் 700, நிச்சயம் 1000 என்ற எண்ணிக்கையை நோக்கி நாங்கள் நகர்வோம் என்று வருகை தந்திருக்கக்கூடிய பெருந்திரளாய் திரண்டு வந்திருக்கக்கூடிய மாவட்ட மாணவர் அணியினுடைய அமைப்பாளர், துணை அமைப்பாளரோடு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவர் அணியினுடைய தோழர்களுக்கு, நண்பர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறப்போராட்டம் எதற்காக நடைபெறுகிறது என்பதனை சுருக்கமாக சொல்லிட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நூற்றாண்டு காலமாய் போராடி பெற்றிருக்கக்கூடிய கல்வி உரிமையை அப்பொழுது யார் தடுத்தார்களோ இப்பொழுது அவர்கள் மீண்டும் தடுத்து அதை பறிக்க வருகிறார்கள். அதற்கு பல்வேறு கரங்களை கொண்டு வருகிற ஒன்றிய பாஜக அரசு தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பதனை அறிமுகப்படுத்துகிற நேரத்திலேயே, வரைவு அறிக்கை நேரிலேயே, திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கே ஒரு குழுவை அமைத்து ஆய்வு செய்து இது மாநில உரிமைக்கு எதிரானது, கல்வி உரிமைக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதை வலிமையாக சொல்லி அந்த கண்டனத்தை தெரிவித்திருந்த பொழுதும் நிறைவேற்றிய அந்த விளைவு இன்றைக்கு ஒவ்வொரு கரங்களையும் அந்த தேசிய கல்விக் கொள்கை தங்களுடைய கரங்களை நீட்டி இந்த கல்வி உரிமையும் மாநில உரிமையும் பறிக்க நினைக்கிறது. அந்த வகையில் நீட் என்ற ஒரு கொடும் சட்டத்தை, அந்த தேர்வினை கொண்டு வந்து பல மாணவர்களுடைய உரிமைகளை பறித்துக் கொண்டு இருக்கிறது. இப்பொழுது யுஜிசி என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் மூலமாக சில நெறிமுறைகளை வரைவாக வழங்கி, அதன் மூலமாக மாநில அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை, பல்கலைக்கழகங்களை கட்டமைக்கக்கூடிய உரிமைகள் மாநில அரசுக்கு இல்லை, அதை மீறுகிற நேரத்தில் அந்த கல்லூரிகளிலே பயிலக்கூடிய மாணவர்கள் படித்து பெறக்கூடிய பட்டங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய அத்துமீறலை இன்றைக்கு யுஜிசி செய்திருக்கிறது. இந்த அத்துமீறலை கண்டித்தும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகத்தின் குரலாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு என்னெல்லாம் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்ற உரிமையை சட்டப்பேரவைக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில், நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகங்களை மாநில மக்கள் கடைக்கோடியில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வேர்வையில் சிந்தி தந்த அந்த வரி பணத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை திருடி செல்வதற்கு இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு முற்படுகிறது, அபகரிக்க விரும்புகிறது. ஒன்றிய பாஜக அரசு ஒட்டுமொத்தமாக இதை காவியமயமாக்க வேண்டும் என்று விரும்புகிறது. RSS கூட்டத்தின் மூலமாக பாஜக அரசு அதற்கு துணை போக வேண்டும் என்ற எண்ணத்தில் யுஜிசி இன்றைக்கு சில வரைவுகளை வழங்கியிருக்கிறது. அதைத்தான் திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இதனை கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது. எங்களுக்கெல்லாம் என்ன பெருமை என்று சொன்னால், ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாட்டில் முதல் குரலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய குரல்தான் சட்டப்பேரவையிலேயே தனி தீர்மானமாக கொண்டு வந்து இதை எதிர்க்கிறோம், இதை வன்மையாக கண்டிக்கிறோம், திரும்ப பெற வேண்டும் என்று நிறைவேற்றியது. அந்த அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தோடு நின்று விடாமல் அதனை பாஜக அல்லாத அரசுகள் எங்கெல்லாம் எந்த மாநிலத்தில் இருக்கிறோ அங்கெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் கேரளாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தெலுங்கானாவில் அதற்கு கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் கர்நாடகாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய 6 மாநில அரசினுடைய கல்வித்துறை அமைச்சர்கள் சேர்ந்து நடத்தப்பட்ட அந்த கான்க்ளேவில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சொன்னால், மாநில உரிமையை பறித்து ஏழை எளியோர் படிக்கக்கூடிய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் கிராமப்புறத்து கல்வியை பறிக்க நினைக்கின்ற இந்த யுஜிசியை நிராகரிக்க வேண்டும், எதிர்க்கிறோம், திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு டெல்லியில்
குழுமி இருக்கக்கூடிய நம்முடைய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் இந்திய நாடாளுமன்றத்தின் போர்க்குரலாக இருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக விளங்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்க இருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அதே போல நம்முடைய திரு அகிலேஷ் யாதவ் அவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். திரு சுதீப் பண்டாயபத்ரியா அவர்களையும் வருக என வரவேற்று மனோஜ்குமார் ஜா அவர்களையும் திரு ஜான் பிரீட்டஸ் அவர்களையும் திரு பிரேம்சந்திரா அவர்களையும் திரு வைகோ அவர்களையும் திரு தொல் திருமாவளவன் அவர்களையும் திரு செல்வராஜ் அவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நம்மளுடைய குரலோடு சேர்ந்து எங்கள் குரலும் வந்திருக்கிறது என்று தெரிவிக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆதரவு கரங்களை நீட்டியிருக்கக்கூடிய அத்தனை முக்கிய வாய்ந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணியின் சார்பில் வருக 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 என வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைந்து வரவேற்கிறேன். இங்கே உரையாற்ற இருக்கக்கூடிய பெரும் தலைவர் அவர்கள் எல்லோரும் இந்த யுஜிசி அறிக்கை நெறிமுறைகள் எந்த அளவிற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, இது எந்த அளவிற்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்பதனை எடுத்துரைக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது இருக்கும் என்று இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்ட முழக்கத்தை நாம் நம்மளுடைய ஆர்ப்பாட்ட முழக்கங்களை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தையும் இது வெற்றி அடைய வேண்டும் என்றும் இங்கே ஆதரவு தெரிவித்து அதை வெற்றி அடைய வேண்டும் என்று தெரிவிப்பதற்காகவும் நாடாளுமன்றத்தில் இந்த குரல் ஒலிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வேண்டுகோளாக வைத்து சிபிஎம் சார்பாக வருகை தந்திருக்கக்கூடிய திரு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். சிபிஐ இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கு கொண்டு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொருளாளர் பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நான் டிஆர்பி அவர்களே, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் பேரன்பிற்குரிய சகோதரி கனிமொழி அவர்களே, தமிழ்நாடு அரசுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி மரியாதைக்குரிய சகோதரர் ஏகேஎஸ் விஜயன் அவர்களே, மற்றும் இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, தமிழ்நாட்டிலிருந்து பெருந்திரளாக ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிலிருந்து எந்த போராட்டத்தை நடத்தினாலும் அது வெற்றிகரமாக அமையும் என்கிற அந்த இலக்கணத்திற்கேற்ப பெருந்திரளாக பங்கு கொண்டு சிறப்பித்திருக்கிற நமது மாணவர் அணியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எல்லாம் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே 40 உறுப்பினர்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு பங்கு கொண்டிருக்கிறோம். அனைத்து வகையிலும் ஒற்றுமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் நடந்து முடிந்த தேர்தலிலே அநேகமாக 40க்கு 40 வெற்றி என்கிற ஒரு சாதனை வெற்றியை இந்திய திருநாட்டிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நமது தளபதி முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு சாதனை வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நேற்று நடைபெற்ற அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலிலும் கண்டிப்பாக நாம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம்.
பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிய அரசிலே எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்ற கணக்கை டெல்லியிலிருந்து போடுகிறார்கள். ஆனால் இந்த கணக்கு தமிழ்நாட்டிலே உங்களுடைய ஜம்பம் பழிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துகிறார்கள். சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு கல்விக் கொள்கை. அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்கிற போது அந்த நிதியை நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு அரசு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு அரசுதான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரசாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளுக்கும் இந்தியா கூட்டணியுடைய தலைமைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே தான் யுஜிசி என்று சொல்கிற அந்த பல்கலைக்கழக நிதி நல்கி குழுவின் சார்பாக ஆளுநருக்கு கூடுதலான அதிகாரங்களை வழங்குகிற ஒரு செயலை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெறுகிற வரை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். கண்டிப்பாக இப்போது நடந்து முடிந்த இந்த டங்ஸ்டன் இலை அந்த ஒப்பந்தத்தை எப்படி ஒன்றிய அரசு தள்ளுபடி செய்ததோ அதையும் இதே போல நீங்கள் திரும்ப பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். திரும்ப பெறுகிற வரை தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்து இந்த போராட்டம் 100% வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Next, I would like to invite Sir Manoj Kumar Jha to deliver us. Thank you, DMK student wing, all my colleagues on the dais. Just have to say 2-3 things. First of all, you were the first one to call for a demonstration against this draconian UGC draft regulation. If I have to define this regulation just in one long sentence, it is anti-social justice, it is anti-people, it is anti-student, it is anti-university, it is anti-teachers, it is anti-autonomy, it is anti-federalism. What is it for then? It is for bringing people from RSS in the educational system. And we cannot allow our education system to be hijacked by somebody who is not accountable to anyone, not even to the Indian Constitution. So, in solidarity, the fight has to go on. The other day, my colleague Britas was speaking. The minister got up in the parliament, the education minister. He was aware of even our protest. I had written about it in an English daily, that why this is anti-university system, anti-state. He said it's only a draft regulation. But we have seen the working of this government. We'll stand our point. We'll fight for it. Because fighting for against this draft regulation is fighting for education for all, fighting for social justice, fighting for preserving the essential character of the university system. Thank you. In solidarity, Jai Hind. Thank you. Now I would like to invite Mr. Brito, John Brito of Marxist Party. Respected leaders and my dear comrades, I am here to extend the solidarity of CPM and also the state of Kerala. Tamil Nadu and Kerala are together always. Thiru Stalin and Comrade Pinarayi Vijayan, they are brothers in this fight against central government.
Kerala is going to host the next meeting against the UGC draft guidelines. The other day when I was speaking in Rajya Sabha, as Mr. Manoja pointed out, Mr. Dharmendra Pradhan got up and tried to justify the guidelines. My point of view is like this. The union government is behaving like the British Empire, and the governors are like the viceroys. They want to trample upon the autonomy of the state governments. There are 1,074 universities in this country. 1,074. Out of 1,074 universities, only 56 universities are central universities. Now, through this guideline, they want to usurp into the functioning of all the universities in this country. Kerala, last 5 years, the governor was running amok. He made RSS people the vice chancellors. The institution like syndicate and senate have been completely trampled upon. BJP always talks about the 42nd amendment during emergency. Education was taken out of the state list and made a concurrent list as part of the 42nd constitutional amendment. If they have a moral right to talk against the emergency, they should revert this. They should give back education to the states. That is what they should do. And I also want to remind you that 2013, when Narendra Modi was the Chief Minister of Gujarat, he brought in a piece of legislation to remove governor as the chancellor. அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய பைந்தமிழ் நாட்டிலிருந்து இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஆருயிர் சகோதரர் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆணைக்கிணங்க ஆயிரமாக தென்னாட்டிலே இருந்து நெடுந்தொலைவு வந்து இந்த அறப்போர் ஆர்ப்பாட்டத்திலே கலந்து இரு அவைகளினுடைய தலைவராக இருக்கின்ற அருமை சகோதரர் TR பாலு அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த நாடாளுமன்ற குழுவுக்கு தலைமை தாங்குகின்ற அருமை தங்கை கனிமொழி அவர்களே, இங்கே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற பேராசிரியர் மனோஜ் அவர்களே, புரட்சிகரமான சோசியலிஸ்ட் கட்சியிலிருந்து பேச இருக்கின்ற இனிய சகோதரர் பிரேமச்சந்திரன் அவர்களே, வீர முழக்கமிட்டு சென்றிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அருமை தோழர் காம்ரேட் ஜான் பிரிட்டோ அவர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, இந்த போராட்ட களத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உரிமை கேட்டு நாட்டின் தலைநகரத்துக்கு தமிழகம் வந்திருக்கிறது. தமிழகத்தின் பிரதிநிதிகளாக வீராதி வீரர்களாகிய என்னுடைய மாணவ செல்வங்கள் இவ்வளவு தொலைவு கடந்து வந்து பல்கலைக்கழக நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்துகிறோம் என்று சொல்லி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சார்பாக அவர்கள் சில பரிந்துரைகளை செய்து அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று ஒரு சர்வாதிகாரியாக தமிழகத்திலே இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்களினுடைய ஏற்பாட்டிலே சில பேர் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகம் ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறது. கூட்டாட்சி தத்துவம் அபாயத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதன் மூலமாக
இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு நானோ ஜான் பிரிட்டோவோ எல்லோரும் நம்பிக்கை உடையவர்கள்தான் நாட்டின் ஒருமைப்பாட்டிலே. ஆனால் இந்த நாடு ஒரு தனி நாடல்ல, இந்தியா என்ற நாடல்ல. முதலில் கையில் எடுத்திருப்பது கல்வித்துறையைத்தான். நெருக்கடி காலத்திலே இருந்த சிறைகளிலே இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே எல்லோரும் சிறையில் இருந்த போதுதான் நெருக்கடி நிலை காலத்தில் 42வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி அவர்கள் கல்வி மாநில பட்டியலிலே இருந்தது. இந்த ஸ்டேட் லிஸ்ட் எஜுகேஷன் வாஸ் இன் த ஸ்டேட் லிஸ்ட், பட் தட் வாஸ் டைவர்ட்டட் டு கன்கரண்ட் லிஸ்ட். பொதுப்பட்டியலுக்கு கொண்டு சென்று ஜனநாயக உரிமைகளை காலில் போட்டு மிதிப்பதற்காக இதை செய்திருக்கிறார்கள். கல்வி அறிவில் பேராசிரியர்களாக பல்கலைக்கழக விற்பனர்களாக இருக்கின்ற பெருமக்கள் தான் அந்த குழுவிலே இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஆளுநரை முன்மைப்படுத்தி யார் வேண்டுமானாலும் அதிலே நியமிக்கப்படலாம். அவர் வியாபாரியாக இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம், இந்த கல்வித்துறைக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாதவராக இருக்கலாம். அவரையும் இந்த குழுவிலே கொண்டு வந்து போடுவதற்கு இந்த வரைமுறைகள் வழிகாட்டுகின்றது. இது அகற்றப்பட வேண்டும். கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மாநில சுயாட்சிக்கும் நேர் எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரைவு நெறிமுறைகளை குப்பை தொட்டியிலே தூக்கி எரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை ஆயிரம் தோழர்கள் நெடுந்தொலைவிலிருந்து 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருந்து இங்கே வந்திருக்கிறோம். சாம்ராஜ்யங்களின் புதைகுடி என்று வர்ணிக்கப்பட்ட டெல்லி பட்டணத்துக்கு, இந்தியாவின் தலைநகருக்கு வந்திருக்கிறோம். இந்த நிலைமையில் ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும். கவர்னர்ஷிப் should be abolished. அப்பொழுதுதான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். அவர் இந்த முறையில் தான் கல்வியை கையில் எடுத்து அந்த நெறிமுறைகளின்படி சட்டத்தை நிறைவேற்ற பார்க்கிறார். மாநில அரசு சட்டம் நிறைவேற்றினால் அந்த சட்டத்திற்கு கையெழுத்திட மறுக்கிறார். ஆகவேதான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய வைஸ்ராய்களைப் போல இந்த ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை இங்கே மனோஜ் அவர்களும் பிரிட்டோ அவர்களும் தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள். தமிழகத்திலே இருந்து இத்தனை தொலைவு வசதி குறைவுகளையும் தாங்கிக் கொண்டு வீரர்களாக, கொள்கை போராட்ட வீரர்களாக தலைநகர் டெல்லியிலே நமது முழக்கம் எழும். ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும். இந்த வரைமுறைகள் அகற்றப்பட வேண்டும். கல்வியாளர்கள் மட்டும்தான் குழுவிலே இடம்பெற வேண்டும். அப்பொழுதுதான் கல்வித்துறையும் பாதுகாக்கப்படும், மாநில உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்ற நிலையில் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆயிரக்கணக்கான மாணவ தோழர்களும் தலைநகர் டெல்லியிலே ஜந்தர் மந்தரில் என்று கூடியிருக்கிறோம். இந்த போராட்டம் வெற்றி பெறும். வெற்றி பெறுகிற வரையிலே இதை நாடெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணிக்கும் தமிழ் மன்ற அமைப்புக்கும் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் முயற்சிகள் வெல்க, அவர்களுடைய போராட்டம் வெல்க. இந்த போராட்டம் தமிழகத்திலே பதிவு செய்யப்படும். ஆளுநர் என்றைக்கு ராஜ்பவனை விட்டு தூக்கி எறியப்படுகிறாரோ, இந்த ரவி மட்டுமல்ல, எந்த ஆளுநரும் அங்கு தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதே பூமியில் டெல்லி பட்டணத்து மாநிலங்களவையில் அவர் முழக்கமிட்டார். அந்த நாள் வரும், உண்மையான மாநில சுயாட்சி மலரும். அப்பொழுதுதான் தேசிய ஒருமைப்பாடு காப்பாற்றப்படும். பல தேசிய இனங்களை கொண்ட தேசம் நாடுதான் இந்தியா. அது ஒரு தேசம் அல்ல, மல்டி நேஷனல் ஸ்டேட். பல தேசிய இனங்களை கொண்ட இந்த இந்தியாவில் இவர்கள் துடிப்பு தேசிய ஒருமைப்பாட்டை ஒடுக்குமானால்
நாடு சிதறுண்டு போகும், நாடு தனித்தனி நாடுகளாகின்ற ஆபத்தை இந்த நூற்றாண்டிலேயே சந்திக்க வேண்டியது வரும் என்று மத்திய அரசுக்கு, மோடி அரசுக்கு எச்சரிக்கை செய்து போராட வந்த தோழர்களினுடைய முயற்சிகள் அனைத்தும் வெல்க 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 என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.